நீ ரொம்ப குழப்புற. எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற என்னைய டென்ஷன் ஆக்கி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கானா? அவ எவ்வளவு பெரிய போக்குறின்னு பாரு. அவ எப்படி மாறுவாளா? சான்ஸே இல்ல. இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க? ஒருவேளை அவங்க கேரக்டர் மாதிரி இருந்தா உங்களுக்கு ஓகேவா? யோ, நான் அப்படி சொன்னா? அப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி? என்ன சார் வேணும்? அவங்க இப்படி மாறினதை சும்மா ஆச்சரியமா பாக்குறீங்களா, இல்ல இப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா நான் ஏன் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு யோசிக்கிறீங்களா? வாய மூடு. உடைஞ்சது ஒட்டாது. இனி எந்த காலத்திலையும் அவளோட என்னால் சேர முடியாது. அவ்வளவு ஏன் அவகிட்ட மூச்சு காத்து கூட என் மேலே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேணாம். போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. சார், ஆல்ரெடி மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் போனால் மட்டும் போதும். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு சார். நான் போயிட்டு வந்துடுறேன் சார். டேய், இறங்கி வாடா. நான் வரல. டேய் வா. என்ன எதுக்கு கூப்பிட்டு உயிரை வாங்குறேன்? என்ன சார், இந்த ஏரியாக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க? ஏன் உங்க ஆளுங்க இருக்குதா என்ன? டேய், உன் டேஸ்ட் உன்ன மாதிரி மட்டமா இருக்குடா. ஏன் ஆளியாண்டா இங்க இருக்குப்பா? அவ இந்நேரம் எந்த நாட்டுல இருக்காளோ, எப்படி இருக்காளோ, ஜப்பான்காரியோ, அமெரிக்கன்காரியோ, இல்ல லண்டன்காரியோ, எனக்கு தெரியலடா. அது தெரியாம போற வரைக்கும் அவளுக்கு ரொம்ப நல்லது. அது அது ரொம்ப நல்லது. ஆமா, இங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க? இந்த பாரு, நம்ம பிரபு சாரோட ஆளோட பூர்வீகத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். இந்த சத்யா இங்கதான் எங்கேயோ இருந்திருக்காங்களாம். அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சி பஸ்ல வந்து சத்யாவா இல்லையான்னு சாரு கிட்ட சொல்ல போறேன். எப்படி? சரி சரி, வா போலாம். நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஏன்டா? இல்ல, இந்த ஏரியாவுல ஜாக்கி திருடுறவன் கொஞ்சம் ஜாஸ்தியா, அதனால நான் இங்கேயே இருந்து காரை பாத்துக்கிறேன். சம்பளத்துக்கு சார் என்கிட்ட தானே வருவீங்க? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இல்ல, கிளம்பு கிளம்பு. அதாவது ஐயோ, சார் சார், நான் சொல்றேன். சரி, இந்த கொள்ளையில உன சம்பளத்திலேயே கை வைக்கிறான். என்னத்த பண்றது? ஆனா வணக்கம். ரெண்டு கேன் பண்றடா. சரிதான். எப்படி சத்யா வீட கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல யார்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியலையே. வத்திப்பட்டி கிடைக்குமா? எதுக்கு? இதுக்குதான். ஒரு துண்டு பீடிக்கெல்லாம் வத்தி பட்டி கேக்குறியா? அந்த கல்ல போய் உரசு, தானா பத்திக்கும். வா. தெனா விட்டு மாட்டு வடி, நீ பாத்துக்கிறேன். யார் இவன்? பைத்தியம். இந்த வீடா இருக்குமோ? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சத்யா வீடு எங்க இருக்கும்? சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த வீடதான் இருக்கும்னு நம்ம 7ஆம் அறிவு சொல்லுது. பட் பூட்டி இருக்கே, என்ன பண்றது? ஓகே. ஹாய். யோ, யாரா நீ? ஊட்ட ஊத்து பாக்குற? என்ன திருட வந்திருக்கியா? ஆமாப்பா, இப்படிதான் பகலெல்லாம் நோட்டம் வர்றது, நைட் ஆனா வீட்டுக்குள்ள புந்துறது. நானா? என்னடா முழிக்கிற? கேட்டா பதில் சொல்ல மாட்டா? இங்க இப்பெல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். 4 சாத்து சாத்துனா தான் பதில் சொல்லுவான். நிறுத்துக்கப்பா. நம்மளுதானே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போங்க. சும்மா சொல்றியா நம்மாலுன்னு? ஏமா, உண்மையதாம்மா சொல்றேன். போங்கம்மா, போங்க. அட போங்கம்மா, போங்க போங்க, வேலையை பாருங்க. போங்க, வந்துருவாங்க. ஒன்னும் பிரச்சனை பண்றது தல. போலாமா? எங்க? அட வாத்தல, கூச்சப்பட்டுக்கிட்டு வா. வாங்க வாங்க, உள்ள போங்க, உட்காருங்க. அட உட்காருங்க. என்ன நீங்க கூச்சப்பட்டுக்கிட்டு? உட்காருங்க உட்காருங்க. இந்தா உட்காருங்க.
என்ன வெக்கப்பட்டு குழந்தை மாதிரி ஆமா குப்பத்தையே சுத்தின்னு இருக்கிறிய அப்படி என்ன பிரச்சனை உனக்கு சத்யான்ற ஒருத்தவங்களோட வீடை தேடி வந்தேன் அட நம்ம சத்யா ஏப்பா இத நீ முதல்லயே சொல்லிருக்கலாம்ல உங்களுக்கு வீடு தெரியுமா அது எங்க இருக்கு ஒரு சிகரெட் சொல்லு அண்ணே ஒரு சிகரெட் கொடுங்க சரிப்பா பத்தி பட்டி சொல்லு அண்ணே பத்தி பட்டி அப்படியே கொடுங்கண்ணே அப்படியே ஒரு டீ வடை சேர்த்து சொல்லு அண்ணே ஒரு வடையும் டீயும் சேர்த்து கொடுங்கண்ணே சரி உனக்கு வேற ஏதாவது வேணுமா நீ சொன்ன எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் ஆனா நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்ல மாட்டேற ஆமா நீ என்ன கேட்ட சத்யா வீடுங்க நீ உருட்டாம் போக்குல கட்சியா ஒரு வீட்டை பாத்திய அந்த வீடு தான்ப்பா சத்யா வீடு அப்படியா டேய் இருப்பா இப்ப அங்க யாருமே இல்ல ஏன் என்னாச்சு அவங்க எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சரி சத்யா அங்க இருக்காங்க தெரியலையே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க இருக்காங்களா அவங்களாம் இல்லப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்கப்பா அவங்க யாரும் இங்க இல்ல அப்போ நம்ம கோயில்ல பஸ்ல பார்த்தது சத்யாதான் இங்கிருந்து இடம் மாறினது மட்டும் இல்லாம இந்த 5 வருஷத்துல ஆளே மாறி இருக்காங்க எப்படியோ பிரபு சாரோட குழப்பத்துக்கு நம்ம ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு அவதானா இல்ல நம்ம கண்ணு போய் சொல்லுதா ஒரு வேலை இது அவ இல்லைன்னா வேற யாரா இருக்கும் சார் உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு விடை கிடைச்சிச்சு சார் என்ன குழப்பம் என்ன விட ஆமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த எல்லாம் நல்ல விஷயம் தான் சார் உங்களுக்கு ஒரு செம்மையான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் சார் நம்ம பார்த்தது உங்க ஒய்ஃப் தான் சார் மேடத்தை கோயிலையும் பஸ்லயும் பார்த்துட்டு உங்க ஒய்ஃப் மாதிரி இருந்துச்சுன்னு டவுட்டா சொன்னீங்கல்ல டவுட்டே இல்ல அது உங்க ஒய்ஃப் தான் என்ன சொல்ற எதை வச்சு நீ அப்படி ஒரு முடிவுக்கு வந்த பிரெயின் சார் எல்லாமே பிரெயின் சார் இந்த ஜாக்கி ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதை பண்ணியே தீருவான் சார் நீ முதல்ல விஷயத்த சொல்லு நீ சாதிச்ச இல்ல சர்க்கினியா நான் சொல்றேன் சார் நம்ம பார்த்தது உங்க ஒய்ஃபானு உங்களுக்கு வந்த சந்தேகத்தை விட எனக்கு அதிகமா வந்துருச்சு அதான் உங்க ஒய்ஃபோட பூர்வீகமான குப்பத்துக்கு போய் மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார் சார் அங்க இருக்கிறவங்கள்ட்ட உங்க ஒய்ஃப் பத்தி கேட்டேன் சார் அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து காலி பண்ணாங்க சார் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட யாருமே இப்ப அங்க இல்லையா அப்ப கோயில்ல பார்த்தது யாரு சார் உங்க ஒய்ஃப் தானே எப்படி சார் நம்ம சாதனை நான்சென்ஸ் உன்னையார் அங்க போக சொன்னது அது வந்து யாரை கேட்டு நீ அங்க போன சார் காலையில ஒரே குழப்பமா இருந்தீங்க அதான் சார் குழப்பமா இருந்தா என்கிட்ட கேட்காம நீ அங்க போயிருவியா அதுக்குல சார் அவங்கள பார்த்ததுல இருந்து அவங்க ஞாபகமாவே இருந்தீங்க அவங்க எப்படி இப்படி மாற முடியும்னு பேசிட்டே இருந்தீங்க அதான் யாருன்னு தெரிஞ்சுட்டா கிளியர் ஆயிடுவீங்கல்ல அதனால தான் சார் போனேன் நான் நினைச்ச மாதிரி அது அவங்க தான் சார் நீங்க பாம்பே போன சமயத்துல அவங்களும் குப்பத்தை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க சார் இந்த 5 வருஷத்துல தான் சார் எல்லா சேஞ்சுமே நடந்திருக்கு நிறுத்து சார் எந்த சேஞ்ச் நடந்தா எனக்கு என்ன நான் அது உன்கிட்ட கேட்டேனா நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற உங்களுக்காக தான் சார் போனேன் சார் நான் இதை கூட பண்ண கூடாது சார் ஆனா ஒண்ணு சார் அவங்க மொத்தமா மாறி இருக்காங்க சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க டோட்டலா மாத்திட்டாங்க சார் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு உங்களுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு சார் ஷட் அப் என்ன பேசுற பார் இனிமே நீ இதை பத்தி வாயை தரக்கூடாது கிளம்பு சார் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார் கடவுள் சும்மா எதையும் செய்யறது இல்லை சார் பாத்துக்கோங்க
சார் நம்ம கிளைண்ட்ஸ் மெட்டீரியல் டீடைல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க சார். எனக்கு டயர்டா இருக்கு. என் டேபிள்ல வை, காலையில பாக்குறேன். ஓகே சார். சார் 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 யோ, என்னையா? கார்ல போறீங்க? ஏன்? அதுக்கு இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சார் இங்க 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. நீ என்ன ஸ்கூல் பையன்? ஆனா உன வெல்ல நீட்டிட்டு இருக்க. சார் 100 கோடி செலவு பண்ற ஐபிஎலுக்கு ₹1 காயின்ல தான் சார் டாஸ் போட்டு மேட்சே ஸ்டார்ட் பண்றாங்க. சார் தொடுங்க சார், தொடுங்கன்றல்ல. சூப்பர் சார், சூப்பர் சார். நம்ம இப்ப பஸ்ல தான் போறோம். ஓகே? என்னையா சொல்ற? எதுக்கு? என்ன சார் நீங்க பேசுறீங்க? பஸ்ல தான் உங்க வைஃப் வருவாங்க. எப்படி? இப்ப எதுக்கு தேவலாம அவளை பத்தி பேசிட்டு இருக்க? அவ எந்த பஸ்ல வந்தா எனக்கு என்ன? பார், இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சார் கோவப்படாதீங்க சார். நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது சார். அவங்க மாறவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா அடக்க ஒடுக்கமா மாறி இருக்காங்கல்ல. நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டீங்கல்ல சார். எது வேணா நடக்கலாம் சார். பார், சம்பந்தப்பட்ட நானே ஒதுங்கி இருக்கேன். நீ எதுக்கு தேவலாம அக்கறைப்படுற? சார் கிடைக்காத உறவு கூட வருத்தம் இல்ல, ஆனா கிடைச்ச ஒரு உறவு பிரிஞ்சா அது வலி ஜாஸ்தி சார். டென்ஷன் பண்ணாத. அதே பஸ்ல வருவான்னு யார் சொன்னது? வருவாங்க சார். வேணா ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாமா? இப்ப போற பஸ்ல அவங்க வந்துட்டாங்கன்னா உங்க முடிவை நீங்க ரீகன்சிடர் பண்ணணும். வரலனா இனி நீ அதை பத்தி பேசவே கூடாது. ஓகே டான் சார், வாங்க போலாம். நான் இங்க ஒரு டிக்கெட் கொண்டா. ஃபோன் பண்ணி சொல்லிடு. கொண்டு வர சொல்லிருப்பா, மறந்துட போறான். சார் அதே கண்டக்டர் சார். சரி, அதே பர்சன் இருப்பாங்களா? கண்டிப்பா சார். வரல. சரி, இறங்கிடலாம். சார் இருங்க சார், அவசரப்படாதீங்க. சார் பாத்தீங்களா? சேம் கை, சேம் ஃபேஸான்னு பாரு. சார் சந்தேகமே இல்ல சார், அவங்களே தான். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் போய் பார்த்துட்டு வரேன். அது அவ இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் ரிலேட்டிவிட்டி தெரியும், அது இதுன்னு கதை விட்ட பார்த்தல. இனிமே இந்த பேச்சு எடுக்கக்கூடாது. மனசை தளர்விடாதீங்க சார். அடுத்த ஸ்டாப்ல ஏறும். ஏன்? ஏறுமா, ஏறு ஏறு சீக்கிரம். இறங்குங்கம்மா. வழிய விடுங்கம்மா. சார் இது ஜஸ்ட் 2வது ஸ்டாப்பிங் சார். சார் 2ன்றது ரெட்டப்படை சார். நல்லதுக்கு ஒத்தப்பட தான் சார் கரெக்ட். 3வது ஸ்டாப்பிங்ல கன்ஃபார்மா ஏறுவாங்க. ப்ராமிஸ் சார். தெய்வமே, ஏதாவது பண்ணியாவது அடுத்த ஸ்டாப்பிங்ல வர வச்சுறேன். எப்படியோ வரல. நீ என்ன டார்ச்சர் பண்ண மாட்டல, எனக்கு அது போதும். சார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் சார். என்ன தப்பு? சார் பஸ்ல தேடினா எப்படி சார் கிடைப்பாங்க? அவங்க முதல்ல எங்க பாத்தீங்க? கோயில்ல தானே. அங்க போய் டெஸ்ட் பண்ணுவோம் சார். வாய முடியா? அவ வரலன்னு ஜம்ப் அடிக்கிறியா? நீ சமாளிக்கிறது பச்சையா தெரியுது சார். பச்சையோ மஞ்சளோ, கடைசியா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என்ன சான்ஸ்? சார் என்னுடைய ஆன்ம சக்தி நீ தேட வேண்டிய இடம் பஸ்ல இல்ல கோயில்லன்னு சொல்லுது. அதுவும் இப்போவே போ சொல்லுது சார். கோயிலுக்கு போலாமா? கடுப்பாயிருவா சொல்லிட்டேன். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? சார் அங்கேயும் இல்லைனா வேற எங்க கூட்டிட்டு போ. நோ சார், நோ. அது கோயில் தான் சார். அங்க இருக்க வாய்ப்பே இல்ல சார். ஒருவேளை இருந்துட்டாங்கன்னா? அப்படி இல்லனா இனி அவன் பத்தி எல்லாம் பேச மாட்டேன் சார். அவங்க இல்லன்னு வெயி, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் சார். என்ன சார்? என்ன டீலுக்கு ஓகே தானே? சார் உங்க வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ண சொல்றீங்களே சார். பட் உங்களுக்காக பண்றேன் சார்.
ஆமா, சாமி கும்பிட்டு போகும்போது தான் தர்மம் பண்ணுவாங்க. நீ நான் இப்பயே பண்ணிட்டு இருக்க. எல்லாம் நல்லது நடக்கணும் தான் சார். கோயில்ல நுழையத்துக்கு முன்னாடி இவ்வளவு வேண்டுற. அவ இங்க இருக்கணும், என்னை விட நீ தான் ஆர்வமா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இப்ப நான் வேண்டதெல்லாம் ஏன் வேலை போயிடக்கூடாதுன்றதுக்காக சார். என்னதான் நீ வேணாலும் அவ இங்க இருக்க போறது இல்ல. உன் வேலை போக தான் போகுது. தான். வா. சாந்தி சாந்தி. சார் அவ இங்கதான் இருப்பா. உன் ஆன்ம சக்தி சொல்லுதுன்னு காட்டு. ஆன்ம சக்திய பொறுங்க சார், பொறுங்க. தேடுங்கள் கிடைக்கும்னு இயேசுவே சொல்லியிருக்காரு. யோ, இயேசுக்கும் சிவனுக்கும் நேர் சம்பந்தம். சார் கடவுள் ஒண்ணுதான் சார், பேரு தான் வேற வேற. பின்னாடி போய் தெரியலாம். வாங்க 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 சார். முடியப்பா, யூ ஆர் கிரேட். கண்டுபிடிச்சேன் சார். அங்க இருக்கிறாங்க பாருங்க ஒய்ஃப். அட அதே தாவணி, அதே மருதாணி, அவங்களே தான் யோ, சார். அவள மாதிரி தெரியலையா? சார் கொஞ்சம் அப்படியே ரெடியா இருங்க, நான் பட்டு பாத்துட்டு வந்துடுறேன். யோ, அபிஷ்டு சாமியை சுத்தி வர சொன்னா ஆசாமியை சுத்தி வர. அந்த பகவான் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். வா. காலத்து பசங்க எல்லாம் இப்படிதான் இருக்கா. யோ கேத்துட்டு. நீ எவ்வளவு தென்னாலும் அவ கிடைக்க மாட்டா. வா போலாம். அப்ப என் வேலை தேடுங்கள் கிடைக்கும்னு இயேசு சொல்லியிருக்காருல. போய் நல்ல வேலையா தேடிக்கோ. வேற நல்ல வேலை. சார் சார் வேண்டாம் சார். மணி அடிக்கணுமா செல்லும்? சார் 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 என் வேலையை மட்டும் கை வச்சுடாதீங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். விநாயகா ப்ளீஸ் பா. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 பாரு மேடம் சார், என் வேலை கன்ஃபார்ம் சார். நான் அப்பவே சொன்னனே சார், கதவு தட்டா ஐசு திறப்பாருன்னு. எப்படி திறந்து விட்டுட்டாரு பாருங்க சார். சாக்கியவே சந்தேகப்பட்டீங்க சார். வாங்க சார் போலாம். போலாம் சார். அட வாங்க சார் போலாம். வாமா. யார் பேருக்கு அர்ச்சனை? பிரபு. பிரபு, சுபராசி, சுப நட்சத்திரம். நீ இதுதான் சொல்வேன்னு எனக்கு தெரியுமா? 5 வருஷமா அதே பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணுவியா? ஏமா இன்னும் அவரை மறக்கலையாமா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால பிரபுவை மறக்க முடியாது சாமி. கட்ட தொட்டுக்கோ. பாத்தீங்களா, அவங்க உங்களே நினைச்சிட்டு இருக்காங்களா?